நம்ம இந்தியாவில் இருக்கிற டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியை எந்த அளவுக்கு இந்த வேர்ல்டு வைட்ல எல்லா ஆர்மி கூட ஒரு கம்பீட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒட்டி போன ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ மொத்தம் ஒரு 2 முக்கியமான டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி அக்யூரேட்டா பார்த்தீங்கன்னா சக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை கேலிபர் பாம்ஸை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி அங்கே டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற 2 கிலோமீட்டர்ல எல்லா கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க கதவை போட்டுட்டு உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கிற கிராமத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் என்ஷூர் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பெங்களூர்ல இருக்கிற டிஆர்டிஓல ஒரு லேப்ல டெவலப் பண்ண ஒரு அன்மேனடு ஏவியேட்டர் வெஹிக்கிள் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல், அதாவது ஒரு ஏவியேட்டர் வெஹிக்கிள் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா அதையும் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வருங்காலத்திலே பாத்தீங்கன்னா வார்ல நம்ம மனுஷங்களா போய் சண்டை போடணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. இப்போ ஈரான் வாரும் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா மிசைல் டு மிசைல் அப்படின்னா யூஏவி டு யூஏவி, ட்ரோன்ஸ் டு ட்ரோன் தான் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒரு அப்கிரேட் பண்ற விஷயமா நம்ம டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 டெஸ்ட்டும் எப்படி நடந்தது, இது எதற்காக, நம்ம இந்த இந்தியா நம்ம இந்த ஜியோ பாலிடிக்ஸ்க்கு என்ன சொல்ல வரும், இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோல உண்மை ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஒரு லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கிற பான்ச்குலா அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ராம்கர் டெர்மினல் பேலஸ்டிக் ரிசர்ச் லேப் அப்படின்னு ஒரு டிஆர்டிஓ ஒட்டி ஒரு லேப் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த ஒரு ரிசர்ச்சை பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹை கேலிபிரேட் பாம்ஸை பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட்டை பாத்தீங்கன்னா ஹரியானால பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா கிராம மக்களையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ளேயே இருங்க, யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டைமுக்குள்ள யாரும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பத்தினா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இந்த ஒரு கேலிபிரேட் பாம் பாத்தீங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதோட டெஸ்ட்ராயோட ஃப்ரேக்மெண்ட்ஸ் எல்லாம் பறக்க போய் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதுல இருந்தே தெரியுது. இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. இப்போ நம்ம ஒரு பாம் கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெடிக்க தான் செய்யும். வெடிச்சு அதுல இருக்கிற இந்த ஸ்டீல் ஃப்ரேக்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதை சுத்தி இருக்கிற அந்த போஸ்டர் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அது பீஸா தெரிக்கும் போது அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்து அது பட்டாலே பாத்தீங்கன்னா நம்ம இறந்துருவோம். ஸோ இதன் ஒரு ரிலேட் பண்ணி தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா கதவை சாத்திட்டு இருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னது. ஸோ இது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஹை கேலிபிரேட்டட் பாம், இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கேஜி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 500ல இருந்து 1000 கேஜிக்குள்ள இருக்கிற கேட்டகரியில இருக்கிற ஒரு பாம். ஓகேடா, இந்த பாமுக்கும் நார்மல் பாமுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் நம்ம கிட்ட ஆல்ரெடி மிசைல்லாம் இருக்குது, இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மல் பாம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சின்ன சின்ன மிஷின்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேலாப்ல இப்போ ஒரு இது வந்து கிரவுண்டு, இது மேலாப்ல ஒரு வீடு இருக்கு, இல்ல ஒரு டார்கெட்டட் ஹவுஸ் இருக்குன்னா அது மேல மட்டும் அடிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா மேல மட்டும்தான் காலியாகும் மொழிய கிரவுண்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நார்மல் பாம். இந்த கேலிபிரேட்டட் பாம்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 500 கிலோல இருந்து 1000 கிலோ முடியும் இருக்கும். சோ இது வெடிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப மேசிவான இம்பாக்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். சோ அது மட்டும் இல்லாம இந்த பங்கர்ஸ் எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பங்கருக்குள்ளேயும் போய் வெடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கு. சோ இப்போ நம்மளுக்கே தெரியும் நம்ம வீடு கட்டும் போது எந்த அளவுக்கு கான்கிரீட்ல போட்டு கட்டுறோம், எந்த அளவுக்கு ஸ்டீலை யூஸ் பண்ணி கட்டுறோம், நம்ம வீடு பாத்தீங்கன்னா பல ஆண்டுக்கு நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுறோம். சோ இதுவே ஒரு மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்ப அவன் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் பண்ணி அவன் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா வச்சிருப்பான். சோ அதை நம்ம பெனட்ரேட் பண்ற விஷயமா இந்த ஒரு கேலிபிரேட் பாம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறோம். இது நம்ம போட்டோம் அப்படின்னாலே இப்போ ஒரு டார்கெட்டட ஒரு இடத்துல போட்டோம்னா அங்க எதுவுமே இருக்காது, மேல மட்டும் கிடையாது கீழேயும் உள்ளேயும் போய் பெனட்ரேட் பண்ணி அதோட பங்கரையும் பாத்தீங்கன்னா பஸ் பண்ணி விடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹை கேலிபிரேட் பாம். சோ அப்படிப்பட்ட இந்த கேலிபிரேட் பாம்ஸ் நம்ம மேல போட்டோம்னே அந்த கட்டடம் பாத்தீங்கன்னா டப்புன்னு வெடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பாத்தீங்கன்னா தேவைப்படும். அப்படிப்பட்ட இந்த பிரஷரையும் பாத்தீங்கன்னா இந்த கேலிபிரேட் பாம் பாத்தீங்கன்னா வெளிவிடும். சோ அது மட்டும் இல்லாம இது வெடிச்ச இடத்துல இருந்து இந்த ஷாக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகும். அங்க இருக்கிற மண்ணல் இப்போ நியூக்ளியர் பாம்பு போட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது அப்படியே பார்த்தீங்கன்னா விரியும், ஒரு கொடை காளான் மாதிரி விரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் விரிஞ்சு அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த 2 கிலோமீட்டர் இருக்கிற கிராமத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த ஒரு டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேலிபிரேட்டட் பாம்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட் பாம் அப்படிங்கிற கேட்டகரி. தேர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெர்மோபோமிக் பாம் அப்படின்னு சொல்லி தேர்ட் கேட்டகரி. இதுல ஒவ்வொன்று ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜெனரல் பாம் அப்படின்னா என்னன்னா நம்ம சும்மா மேலாப்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்றதுக்கு, சும்மா மேலாப்ல பார்த்தீங்கன்னா தகர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டகரி. அது கீழே இருக்கிற பாம்ஸ் பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர் நம்ம சொல்லலாம். இந்த பெனட்ரேட் பண்ணி போற பாம் பார்த்தீங்கன்னா பங்கர் பஸ்டர், நம்ம பங்கருக்குள்ள இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வெடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாம். கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா தெர்மோபோரிக் பாம். இந்த பாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் காட்டிலும் ரொம்ப டேஞ்சரஸான பாம். நம்ம பங்கர்ல இருந்து இதுல பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சாலும் அது என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் சக் பண்ணி உள்ள இழுத்துட்டு ஒரு ஹை ப்ரெஷர் ஹீட்டை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிரும். அங்க ஒரு வேக்யூமே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிரும். ஸோ அப்படி நம்ம பாம்ல இருந்து தப்பிச்சாலும் நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லாம நம்ம செத்துருவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேலிபிரேட்டட் பாம்ஸ். சரி, ஓகேடா, இது பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு கேலிபிரேட்டட் பாம் முடிஞ்சு. இதை தயாரிச்ச டிஆர்பிஎல் இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இதோட மெயினான வேலை என்னன்னா டைனமிக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெடிப்பொருள் தயாரிக்கிறது தான். அதுவும் பாத்தீங்கன்னா வெடிப்பொருள்னா நம்ம சும்மா கொண்டு போய் தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொண்டாடுற மாதிரி கிடையாது. நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச்சர் பாத்தீங்கன்னா வெடிப்பொருள் தயாரிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிரானைட்ஸா இருக்கட்டும், மிசைல்ஸா இருக்கட்டும். ஸோ இது பாத்தீங்கன்னா தயாரிக்கிற ஒரு லேப். இது பாத்தீங்கன்னா அண்டர் யாரு கீழே இருக்குன்னா டிஆர்டிஓ கீழே இருக்கு. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கிற பஞ்ச்குலா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த இதையும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் பண்ணும்போது எல்லா சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஒர்க் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த பாம் போட்ட உடனே ஹை ஸ்பீட் கேமரா பாத்தீங்கன்னா செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷர் டைனமிக் சென்சார் பாத்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் பிளாஸ்ட் பிரஷர் சென்சார் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்குன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேபார்டரிக்கு தான் பாத்தீங்கன்னா இருக்குது. இதோட மெயின் கான்ட்ரிபியூட் பாத்தீங்கன்னா இந்த லெபார்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகேடா, நம்ம இந்த பாம் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, லெபார்டரிக்கு இதுதான் வேலை. இந்த பாம் எப்படி கொண்டு போய் போறது? நம்ம கையில இருந்து தூக்கி வீசினா வெடிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா இது கையில இருந்து தூக்கி வீசினால வெடிக்காது. இதை பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலியமா போடணும். ஆனாலும் இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி 500 இருந்து 1000 கிலோ. நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 4000 கிலோ தான் இருக்கணும். ஏன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ்னா காத்து கிழிச்சுக்கிட்டு போகணும். ஸோ அதனால எவ்வளவுக்கு வெயிட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்ம இந்த 1000 kg ஆட் பண்ணும் போது அங்க இருக்கிற ஏரோ டைனமிக் டிராக் அப்படிங்கிற இந்த காத்தை கிழிச்சுக்கிட்டு போற விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகும். அதுக்கு இந்த டிஆர்டிஓ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா HSLD அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அல்ட்ரா ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேலிபிரேட் பாம்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்டா உருவாக்காம நம்ம அப்படி ஸ்பீரிக்ல உருவாக்கி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா கூர்மையா வச்சா அதுவும் பாத்தீங்கன்னா காத்து கிழிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் பாத்தீங்கன்னா இது ஒரு கான்செப்டா வச்சு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ உருவாக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஜெட்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்கோய் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பயன்படுத்த போறாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா UAV, அன்மேன்டு ஏவியேட்டர் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஈரான்லயே பாத்தீங்கன்னா பார்க்கலாம், ட்ரோன்ஸ் மூலியமா அட்டாக் வந்தது நம்ம தெரியணும். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி லைட்டா நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா போதும், அந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா எங்க நம்ம டார்கெட் பண்றோமோ அங்க போய் இடிக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரோனே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வினோதமா பார்ப்போம், என்னடா ட்ரோன் மாதிரி பறந்து வருதுன்னு. சோ அந்த ட்ரோன்ல இருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆனா எப்படி இருக்கும்? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ பண்ணிருக்காங்க. ULPGM V3 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைலை தான் பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. இந்த மிசைலோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12.5 கிலோ கிட்ட இருக்கும். சோ இந்த மிசைலோட வெயிட், அதோட வார்ஹெட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ வார்ஹெட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு போய் தாக்கக்கூடிய ஆயுதங்கள் பாத்தீங்கன்னா 2 கிலோ கொண்டு போய்க்கலாம். சோ அதுக்கப்புறம் இதோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் பாத்தீங்கன்னா இந்த மிசைல். என்னடா 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டப்புன்னு இது பண்ணிக்க கூடாது. இப்போ நம்ம ட்ரோன் தூக்கிட்டு போகுதுன்னா ட்ரோனோட ரேஞ்ச் இல்ல, அந்த மிசைல் ட்ரோன்ல இருந்து லான்ச் ஆகிறதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த ரேஞ்ச் தான் பாத்தீங்கன்னா இந்த 10 கிலோமீட்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த UAV-ல பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இதை டெவலப் பண்ணது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா RCI, ரிசர்ச் சென்டர் ஆஃப் இம்ராத் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற ஒரு லேப்ல பாத்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இதை டெவலப் பண்ணது என்னமோ RCI. இதை பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரத் டைனமிக் லிமிடெட் அண்ட் அது மட்டும் இல்லாம அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற இந்த 2 கம்பெனிக்கு தான் பாத்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சரிங்
பண்றதுக்கான லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மிசைலை பத்தி இவங்க டெவலப் பண்ணாங்க. இதுல இருக்கிற யூஏவி யார் டெவலப் பண்ணா, அதாவது தூக்கிட்டு போறதுக்கு அந்த ட்ரோன் வேணும்ல, அந்த ட்ரோனை டெவலப் பண்ணது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்தியா நேத்து டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு வீக்கா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இது சர்வதேச அளவில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னா, நம்மளுக்கு தெரியும் இன்னும் வரக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அன்மேன்டா தான் போய் நம்ம வார் செய்ய போறோம். யாரும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போறதோ இல்ல மனுஷங்களை கொண்டு போறதோ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரப்போறது இல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா மிசைல், ட்ரோன்ஸ், இந்த மாதிரி யூஏவி வச்சு அடிக்கிறதா தான் இருக்கும். சோ அதுக்கு ஒரு விதை போடுற விதமா டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ நம்ம இந்த கேலிபிரேட்டட் பாம்ஸா இருக்கட்டும், இந்த யூஏவியா இருக்கட்டும், நம்ம நிறைய பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மெயினா பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டாக்ஸ், இம்போர்ட் பண்றதுக்கு அது இதுன்னு ஷிப்பிங் பண்ற காஸ்ட்னு சொல்லி ட்ரோனோட அது ஷிப்பிங் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா வரும். சோ இது நம்ம உள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுனால இதோட காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கம்மியாகும். இதோட ஃபுல் மெக்கானிசம் எப்படின்னு எந்த நாட்டுக்குமே தெரியாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அது ஏவி விட்டதுக்கு அப்புறம் அது போய் இடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெக்கானிசம் எப்படின்னு சொல்லி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.